யோகி ராம் சுரத் குமார் ஜெய குருராய. எல்லாமல்ல எம்பெருமான், கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய அருள் மழையிலே நனைந்திருக்கிற எமது அன்பான பக்த பெருமக்களே, கர்நாடக மாநிலம் பெங்களூர் இடத்தை சேர்ந்த திருமதி பத்மினி அவர்களுடைய சகோதரி திருமதி கீதா, அவருடைய கணவர் ஜெகதீஷ், இருவருடைய கல்யாண ஆனிவர்சரி, மேரேஜ் ஆனிவர்சரி நடைபெறுகிறது. அவர்கள் எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய அந்த கீதா மற்றும் ஜெகதீஷ் அவர்களுக்காக அவருடைய திருமண வெட்டிங் ஆனிவர்சரிக்காக வாழ்த்து சொல்லி கேட்டிருக்கிறார்கள். எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் அந்த திருக்குடும்பத்திலே அந்த தம்பதியரை எல்லா வளமும் நலமும் நல்கி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்வாங்கு வாழச் செய்ய வேண்டும். அந்த தம்பதியினர் பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய எல்லா நலமும் பெற்று அருளும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என பிரார்த்திப்போம். அடுத்து வரக்கூடிய திங்கட்கிழமை மேலச்சூரங்குடி விஜயா, திரு மதிவாணன் அவர்களுடைய மனைவி விஜயா அவர்கள் தன்னுடைய 59வது பிறந்த நாளை இல்லையா எவ்வளோ 51 அப்படியா? சரி, அதில் ஒரு சுழி போட்டேன், அவ்வளோதானே. தன்னுடைய 51வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அன்னார் பகவான் மீது பரிபூர்ணமான பக்தி கொண்ட ஒரு மங்கை. பகவான் யோகி ராம் சுரத்குமார் அவருக்கு யாதொரு குற்றம் குறைகள் இல்லாமல் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு இந்த வையத்திலே அவர்கள் எல்லா வளமும் நலம் பெற்று வாழ்வாங்கு வாழச் செய்ய வேண்டும். அதே போல் மும்பை மாநகரில் இருக்கிற திருமதி பார்வதி அவர்கள் யாதொரு குற்றம் குறைகள் இல்லாமல் பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணையாலே இந்த வையத்துள் அவர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். யாதொரு குற்றம் குறைகளும் இல்லாமல் அவர்களுடைய மகனும் திருமதி பார்வதியும் அவருடைய கணவரும் அவருடைய திரு இல்லமும் மகிழ்ச்சியாலே நிரம்பி வழிய வேண்டும். அவருடைய குடும்பம் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இங்கே வந்திருக்கிற ராசிபுரத்தை சேர்ந்த சிவபிரகாசம், ஒரு பகவான் மீது பரிபூர்ண பக்தி கொண்டுள்ளவர். சேலம் பக்கத்திலே ராசிபுரத்திலிருந்து வந்திருக்கிறார். அவர் மிகப்பெரிய விவசாய குடும்பத்திலே இருந்து வந்திருக்கிறார். பகவானுக்கு ஒரு தோட்டத்திலே விளைந்த பாக்குகளையும் மாம்பழங்களையும் கொண்டு வந்திருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே அதிக துன்பங்களை அனுபவித்த ஒரு புண்ணிய ஆத்மா. துன்பம் அனுபவிக்கிறதுனா எவ்வளோ பெரிய பாக்கியம் வேணும். திரு சிவபிரகாசம் அவர்கள் அதிக வறுமையாலும் துன்பத்தாலும் கஷ்டங்களாலும் அவர் வாழ்ந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில், அவர் இந்த தர்மதுரை படத்தில் ரஜினிகாந்த் மாதிரி நம்ம மூத்த அண்ணன் நல்ல வறுமையில் இருக்கிறார், தம்பிமாரெலாம் நல்ல செழிப்பாக இருக்கிறாங்க. தன்னுடைய கஷ்டங்களின் காரணமாக ஒரு முறை நம்முடைய யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிலுக்கு கஷ்டத்தோடு வந்தார், கஷ்டத்தோடு துன்பத்தோடு வந்தார். வந்தப்போ அவருக்கு பகவான் யோகி ராம் சுரத்குமாருக்கு கொண்டு வரதுக்கு ஒன்றுமே கையில் இல்லை. தன்னுடைய தோட்டத்தில் விளைஞ்சிருந்த பாக்கு, அதை ஒரு 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 அது என்ன சொல்லுவாங்க, ஒரு பிரான்ச் பாக்கு, ஒரு கொலை, ஒரு தார் வாழைத்தாரோ, ஒரு கொலையை பறித்து அப்படியே சாமி கொண்டு வந்து இதில் வச்சுருந்தார். பூஜை பண்ணுற வேளையில் நாம் அந்த பாக்கை எடுத்து சாமியினுடைய காலுக்களை வச்சோம், பாதத்தில் வச்சு நம்ம பூஜையை வச்சிட்டோம். திரு சிவபிரகாசம் அதை பார்த்துட்டு, என்னடா இங்கே வச்சுருந்தது சாமி, குருஜி வந்து சாமியை பாதத்தில் தூக்கி வச்சுட்டாரு, எதுக்குன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஒரு வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போன சில நாட்களிலேயே ஒரு பெரிய வியாபாரி வந்து அந்த மொத்த பாக்கு தோப்பையும் 5 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு வேணும்னு சொல்லி 5 லட்ச ரூபாயை மொத்தமாக திரு சிவபிரகாசம் கையில் கொடுத்துட்டாப்புல. திரு சிவபிரகாசத்துக்கு அப்படி சந்தோஷம். சாமி, 5 லட்சத்தை மொத்தமாக நான் பார்த்து பல நாட்கள் ஆச்சு, பல ஆண்டுகளாச்சு. இன்றைக்கி பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணையாலே நீங்கள் ஏதோ சும்மா தான் அந்த பாக்கை தூக்கி அங்கே வைக்கிறீங்கன்னு நினச்சேன் அவருக்கு பாதத்தில். ஆனால் நீங்கள் அந்த பாதத்தில், அவருடைய பாதத்தில் பாக்க வச்சதை ஒட்டி 5 லட்ச ரூபாய்க்கு பகவான் எனக்கு அருள் புரிஞ்சிருக்காருன்னு சொல்லி சந்தோஷம். அந்த நாட்களை ஒட்டி நான் திருச்சிக்கு ஒரு புத்தக வெளியீட்டுக்காக நான் பேச போயிருந்தேன். அவர் ராசிபுரத்துலேருந்து திருச்சிக்கே ஓடி வந்துட்டார். எதுக்கே அங்கெல்லாம் வந்தீங்கன்னு கேட்டேன். நீங்கள் வந்தால் நானும் வந்துடுவேன் சாமி, வேறு என்ன வேலை இருக்குது அப்படின்ட்டார். ஆனால் அவர் அடுத்த வரிசையில் என்ன பண்ணார்னா, இங்கே வச்சா கதை நடக்கும் போல் இருக்கு அப்படின்ட்டு அவரே கொண்டு போய் வைக்க ஆரம்பிச்சிட்டார்.
நாமளே கொண்டு வச்சுருவோம். இப்போ என்ன? அப்புறம் அதுக்கு அடுத்த வாட்டி வந்தார், சாமி நான் வச்சு நடக்கலை, நீங்கள் வைங்க அப்படின்ட்டு வந்தார். அப்படி பகவானுடைய ஒரு பரிபூர்ண பக்தர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன், வெள்ளந்தியான மனுஷன் திரு சிவபிரகாசம். அவர் எந்த நிலையிலும் இந்த சரக்குகளை ஓடி ஓடி வந்துடுவார். பகவானுடைய ஒரு பரிபூர்ணமான அடியார் அவர். அவர் இன்றைக்கி வருகை தந்திருக்கிறார். அவரையும் வருக வருகன்னு வரவேற்கிறோம். அவருடைய குழந்தை இப்போ தான் கல்லூரியில், கோயம்புத்தூரில் கல்லூரியில் பிஎஸ்டியில் இன்ஜினியரிங் காலேஜில் ஏதோ நல்ல கோர்ஸில் சேர்ந்துருக்காங்க. பிஎஸ்சி தானே சிவபிரகாசம்? கேஜியில் சேர்ந்துருக்காங்க. அந்த குழந்தை நல்லபடியாக தன்னுடைய யூஜி படிப்பை முடித்து அடுத்ததாக பிஜி படித்து தன்னுடைய தந்தையாருக்கு இந்த சமூகத்திலே நல்ல மதிப்பையும் மரியாதையும் பெற்றுத்தர வேண்டும். அடுத்து ஒரு சின்ன பையன் இருக்கான். ஆமாம், ஒரு சின்ன பையன் இருக்கான். அவருக்கு வாழ்க்கையில் பகவான் ரொம்ப விளையாடுவார், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஒரு முறை சரக்கல் விலையில் இங்கே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை அவர் இருக்கிறார். மனசு நிம்மதி இல்லை. வீட்டில் பல்வேறு சூழ்நிலைகள் அவர் இங்கே வந்து நிற்கிறார். அவருக்கு மனசு இங்கேயே இல்லை, அங்கே இருக்குது. இப்போ நான் இங்கே பூஜை வைக்க போசில் என்கிட்ட சொல்கிறாரு, சாமி என் மகளுக்கு வயிறு வலி, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க, என்ன சொல்லணும்? ஏன்னா அவர் கொஞ்சம் குடும்பத்துக்கு அடிமைன்னா பற்றுதல்னா அப்படி ஒரு பற்றுதல். இப்போ இன்னைக்கு வந்திருக்காருல, ஒரு 3 நாளுக்கு தங்கிட்டு போங்கன்னு சொல்லுங்கள், நாளை காலையில் எனக்கு தெரியாமல் ஓடி போயிடுவார். ஆமாம் சாமி, எனக்கு பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது சாமி அப்படின்ட்டுருவார். அவ்வளோ பெரிய குடும்பஸ்தன். இப்போ மகளுக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்குன்னு அவருக்கு தாங்க முடியல. அப்போ சொல்கிறாரு, சாமி அது பிரசவ வலியா, குழந்தை பிறகுக்கு அப்படி இருக்குது அப்படின்னாரு. அதனை கவலைப்படாதீங்க, பகவானே வந்து பிள்ளையா பெறுவாரியா, நமக்கு பேரனா வந்து பிறப்பார், கவலைப்படாதீங்கன்னு அப்படி அழுதார். கண்ணீர் விட்டு அழுதுட்டு இப்படி நின்னார். கொஞ்சம் கழிச்சு ஏன்டோ சொல்கிறாரு, சாமி நீங்கள் சொன்ன மாதிரியே பகவானே வந்து பிறந்துட்டாப்புல, பேரன் பிறந்துட்டாப்புல அப்படின்னார். கரெக்ட் பாருங்கள். அப்படி பகவான் யோகி ராம் சரத்குமாருக்கும் அந்த வெள்ளந்தி மனுஷனுக்கும் ரொம்ப ஒரு அன்னோன்யமான உறவு. பகவான் யோகி ராம் சரத்குமார் அவருடைய குடும்பத்திற்கும் எல்லா வளமும் நலமும் நல்கி அவர் வாழ்வாங்க வாழ வேண்டும். உங்கள் கூட வந்திருக்கிற நண்பர்கள் பேர் மறந்துட்டேன், வேல்முருகன். சாமியோட பெரிய பக்தர். நம்முடைய ஃபேஸ்புக் பதிவுகளெல்லாம் போய் பாருங்கள். திரு வேல்முருகன் கீழே ஒரு யோகி ராம் சரத்குமார் ஜெயகுருராயான்னு தவறாமல் போட்டிருப்பார். இப்போ பாதி பேர் போடுறதில்லை, இப்போ அவங்களுக்கெல்லாம் பிஸி. முன்னாடியெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ போடுறதுக்கு நேரம் இல்லை அவங்களுக்கு. வேல்முருகன் தவறாமல் போடுவார். அந்த வேல்முருகன் அவரும் ஒரு பெரிய கோடீஸ்வரர் தான். அவர் இப்போ பெரிய தொழில்கள்லாம் பண்ணி இப்போது அவருடைய ராசிபுரத்தில் ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தை 8000 சதுரடி எடுத்து பெரிய மளிகை இந்த மாதிரி சாதனங்கள்லாம் மொத்த வியாபாரத்துக்கு எடுத்துருக்கிறாரு. தொழில் தொடங்க போகிறார், அடுத்த வியாழக்கிழமை அதை தொடங்க போகிறாரு. அதற்கு சில தடைகள்லாம் இருக்குது. பகவான் யோகி ராம் சரத்குமார் திரு வேல்முருகன் அவருக்கு தடைகளெல்லாம் நீக்கி அவரும் கொண்டு வச்சுருக்காரு. பாருங்கள், பேங்கில் கொடுத்த அத்தனை டாக்குமெண்ட்டையும் கொடுத்து பகவானுடைய பாதத்தில் வச்சுருக்காரு. இவ்வளோ வச்சுருக்காரு, அது அவருடைய காலடியில் இருக்குது. கண்டிப்பாக அந்த தடைகளெல்லாம் அவர் காலால் எட்டி மிதித்து திரு வேல்முருகனுக்கு தடைகளெல்லாம் அகற்றி அவருடைய தொழில் செழித்து கொழித்து அவருடைய திரு இல்லத்திலே மகிழ்ச்சி நிலவும், செல்வம் சேரும். அவருடைய திருக்குடும்பம் பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கிறது. ஒரு குறையும் வராது. எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சரத்குமார் திரு வேல்முருகனுடைய தொழிலையும் வளர்த்து அவருடைய திருக்குடும்பத்தையும் தன்னுடைய நேரடி கண்காணிப்பிலே வளர்த்தெடுத்து இந்த திருக்குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இங்கே வந்திருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் யாதொரு குறைகளும் வராது, எல்லா நிறைகளும் வரும், எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். திரு ரிஷி அவருடைய தந்தையார் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார். அடியன் அதை எப்படி பார்ப்பேன்னா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எப்படி பார்க்காங்கன்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த மட்டும் திரு ரிஷியினுடைய தந்தையார் 6 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதே நோயாலே பாதிக்கப்பட்டு பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாகியிருந்தார். தற்போது பகவான் யோகி ராம் சரத்குமார் பரிபூர்ணமாக அந்த நோயில் இருந்தவருக்கு விடுதலை கொடுப்பதற்காக அவருக்கு சிறிய அந்த ஒரு ஆஞ்சியோகிராம் எல்லாம் பண்ணி அவர் இன்றைக்கி வந்திருக்கிறார். ஆனால் அந்த மனிதனுக்கு ஒரு மனதளவில் ஒரு ஊக்கம் இல்லை. இங்கே இதே பிரச்சனை, இங்கே இதுதான், மனதளவில் ஒரு ஊக்கம் இருக்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர் ஒருத்தர் மார்த்தாண்டத்தில் பண்ணார், அனந்தபுரியில் பண்ணார். அவர் 3ஆம் நாளே கண் மாதிரி உட்காந்துருக்கார். அண்ணாச்சி வாங்க வாங்க அப்படின்னு கண் மாதிரி உட்காந்துருந்தார். எங்கள் கூட எங்கள் கூடலாம் ஊர் சுற்றுவார். ஆனால் இவர் வந்து அப்படி தோண்டு போயிடுறார். இன்னைக்கு வந்திருந்தார், அப்படி ஐயோ அப்படி இருக்கார். உடனே இருக்கக்கூடாது. ஏன்னா அது மனசுக்குள்ளே
அப்படி இருந்த ஆட்களுக்கு திடீர்னு ஐயோ எனக்கு நோய் வந்துட்டா, எனக்கு சோக்கேடு வந்துட்டா, ஐயோ எனக்கு வந்துட்டா அப்படி நினைக்கிறாங்க. ஏன் வராதா? வராதா? எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். ரின்சி வந்து ஒரு நாள் கேட்டா, அவங்க சர்ச்சில் யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க போல, ஏப்பா ராமர் தற்கொலையாப்பா பண்ணிக்கிட்டாரு கேட்டா. நான் ராமர் தற்கொலை பண்ணிக்கல, அவருடைய அவதார காலத்தை முடிச்சுக்கிட்டு சராயு நதியில் அவர் மூழ்கி போயிட்டார், வைகுண்டத்துக்கு போயிட்டார், அவ்வளோதான், தற்கொலை இல்லை. இப்போ இயேசுநாதர் யாராவது கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? கொலை இல்லை, அது அவதாரம் முடிஞ்சது போனார், அவ்வளோதான். அங்கே நடந்தாது அப்படி, இங்கே நடந்தாது இப்படி. அதனால் அதில் ரிஷியினுடைய தந்தையார் பூரண நலம் பெற்று அவருக்கு இனி ஒரு குறையில்லை. இனி இந்த ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ண பிறகு இனி அவருக்கு ஒன்றும் வராது. இனி 100 வயசு அவர் ஜாலியாக குதித்து திரியலாம். என்ன கொஞ்சம் இந்த எண்ணெய் ஆகாரங்கள்லாம் குறைச்சி, மட்டன் சிக்கன்லாம் குறைச்சிட்டு, என்ன மேடம் எல்லாம் எல்லாம் அது தெரியும் அதான் உங்கள்கிட்ட கேட்டேன், என்ன மேடம் எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு, இன்னும் மேடம் பாரு ஓப்பன் சர்ஜரி பண்ணிக்கிட்டே அப்படி கண் மாதிரி வந்து நிற்கிறாங்க. உங்கள் அப்பா என்னடா ரொம்ப தோண்டு போயிட்டான், அதோட தினு அதுக்கு மேலே தோண்டு போய் கீழே விழுந்து கையை காலெல்லாம் அப்படி பேர்த்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு நானும் வரல இன்னைக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் தோழக்கூடாது. மனித உடம்பு ஏதோ ஒரு நோய்க்கு, ஏதோ ஒரு துன்பத்திற்கு ஆளாகும். அதெல்லாம் கண்டுக்கூடாது. உடம்பு என்பது அழிவுக்கு உட்பட்டது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. பகவான் யோகி ராம் சுரத்குமார் நம்முடைய ஆன்மாவை எப்படி வைத்திருக்கிறார்? மகிழ்ச்சியோடு இருக்கணும், எந்த நிலையிலும் மகிழ்ச்சியோடு இருக்கணும். பட்டினத்தார் பெரிய கோடீஸ்வரராக இருந்தப்போ மகிழ்ச்சியாக இருந்தார். எல்லாத்தையும் திறந்து ஒரு துண்டை கட்டிட்டு வயக்கரையில் படுத்திருந்தப்போ மகிழ்ச்சியாக இருந்தார். இந்த மகிழ்ச்சி தான் நமக்குடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம். ரிஷி வேற கொஞ்சம் தோண்டு போயிருக்கிறார். அவர் நினச்ச மாதிரி கதைகள் நடக்கலை, காரியங்கள் நடக்கலைன்னு தோண்டு போயிருக்கிறார். அவராது இளங்கன்று கொஞ்சம் துடிப்பாக இருக்கும். நம்ம அவருக்கும் சொல்லிக்கிறத தான், பகவான் சில காரியங்களை நமக்கு ஏதோ ஒரு சித்தத்தை நாம் நினைக்காதபடி செய்கிறாருன்னா அதுக்கு பின்னணியில் வேற ஒரு காரணம் இருக்கும். அதனால் அந்த காரணத்தை நாம் மனதில் வைத்து பகவானுக்காக நாம் இருப்போம். நிச்சயமாக பகவான் யோகி ராம் சுரத்குமார் நமக்கெல்லாம் உறுதி தந்திருக்கிறார். ஒரு நாள் ஒரு பொழுது கூட அவருடைய நாமம் வீணாகாது, அவருக்கு நீங்கள் செய்கிற சேவைகள் வீணாகாது. நிச்சயமாக நம்ம எல்லோரையும் கோழி தன்னுடைய இறகுகளுக்குள்ளே குஞ்சுகளை வைத்து காப்பது போல எல்லாமல்ல எம்பெருமான் பகவான் யோகி ராம் சுரத்குமார் நம்மை காத்தருள்வார். ஏனென்றால் இந்த கலியுகத்திலே வந்த கருணாமூர்த்தி சிவாம்சம், சிவனுடைய அத்தனை அம்சங்களையும் கொண்ட கடவுள். அவர் நம்மை காத்தருள்வார். ஆகவே இங்கே வந்திருக்கிற எல்லா ஜனங்களும் வாழ்க்கையில் எல்லாம் வளமும் பெற்று நலவும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும், எல்லா நலமும் பெற வேண்டும். நாம் இப்போது புஷ்பாபிஷேக போற்றிக்கு போவோம்.